Hello friends, நம்ம இன்னைக்கு ஆசைப்பட்டு சமைங்க சேனல்ல முருங்கைக்கீரை சூப் பார்க்க போறோம். ரெண்டு டிஃபரண்ட் ஸ்டைல்ல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கங்க. நெய் வேண்டாம்னா எண்ணெயை முழுசா சேர்த்துக்கங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய் சேர்த்து வெடிக்க விட்டுறலாம். 10-12 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன், சேர்த்துக்கலாம். வெங்காயம் பச்சை வாசனை போய் கண்ணாடி மாதிரி வந்ததும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு, அரை டீஸ்பூன் கரம் மசாலா, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நல்லா கொழுந்து கீரையாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே கொஞ்ச நேரம் வதக்கிடுங்க. உங்கள் சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கீரை நல்லா வேகிற வரைக்கும் மூடி போட்டு வேக விடுங்க. பாருங்க, நல்லா கொதிச்சிருச்சு, கீரையும் வெந்துருச்சு. இப்போ நம்ம மிளகு சீரக பொடி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகு சீரக பொடியை சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்துட்டு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்சதும் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம சூப் ரெடி ஆயிருச்சு. இப்போ அதே சூப்பை ஒரு ஆளுக்கு தேவையான அளவு ஒரு கிண்ணத்தில் எடுத்துட்டு அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கலாம். சூப்பு நல்லா கொதிக்கும் போது அதில் ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றி உடனே கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி. ஒரு நிமிஷம் அப்படியே வேகட்டும். 1 நிமிஷம் வெந்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே சர்வ் பண்ணிடுங்க. இது உடனே சாப்பிடணும், ஆறிடுச்சுன்னா முட்டை கவுச்சி அடிக்கும். உடனே சாப்பிட்டா இந்த சூப் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நம்ம முருங்கைக்கீரை முட்டை சூப் ரெடி ஆயிருச்சு. ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.